ஆண்ட நாட்கள். கையும் தட்ட மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தட்ட மாட்டேங்கிறீங்க. ஊருக்குள்ள வரும்போது என்னடா நம்ம ஊர் மாதிரியே இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல. ஆனா எங்க ஊர் ஜனம் அப்படி இருக்காரு. மொக்க தொகுக்கலாம் சரி. இங்க அப்படியே வந்துட்டேன். இவரு நீ என்ன பேச போறாரோ, எத்தனை மணிக்கு மைக்க புச்சோடனே ஒருத்தங்க வாட்ஸ்அப் பாருங்க. எனக்கு அதுவே ஆஹா இப்பதான் அண்ணன் வந்து டைமிங் சொல்லிட்டு போனேன், போலாம்பா அப்படின்னு. பரிசுத்தாவியானவருக்கு கர்த்தர் இடம் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சபை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா பண்ணுங்க. எப்பவுமே நான் சொல்ற ஒரு காரியம், சர்ச்ல என்ஜாய் பண்ணுங்க. சபையில நீங்க கட்டி போட்டு உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்து நினைச்சுங்களேன், முஷ்டி அப்படியே கட்ட மாதிரி எஞ்சி போக வேண்டியதுதான். சபை என்ஜாய் பண்ற இடம். என்ஜாய் பண்றதுனா உடனே வேற மாதிரி யோசிக்க கூடாது. கர்த்தரோட பிரசன்னத்துல என்ஜாய் பண்ற இடம். தேவ ஆவியானவருடைய ஆவி வேற எங்கேயும் கிடையாத ஒரு பாக்கியம். பேசலாம். சபை என்ஜாய் பண்ற இடம். சபையில சிரி. என்னப்பா சிரியாதீங்க. look at the neighbor and say, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, கர்த்தர் உங்களை அழகா படைச்சிருக்காரு சொல்லுங்களேன். அது நம்ம ஊர் ஜனங்களுக்கு சொல்லவே சொல்லலாம். இந்த விஷயம் சொல்லுங்க. இதை சொல்லிட்டா ஐயா நீங்க வந்து இதை சொல்லி விட்டு போயிடுவீங்க, என் வாயால அதை நல்லா சொல்லணுமா? சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் படைத்த படைப்பு. ஒன்னே நினைச்சு கூட நான் எங்க சும்மா சொல்லிட்டு போடுதுயா, நான் நல்லாவே இல்லை. நீ அழகா இருக்கிற, நீ உயர்ந்து இருக்கிற, நீ மேன்மையா இருக்கிற, நீ உனக்கு தெரியாத உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் நடத்துவார். நான் எப்போதுமே இந்த வார்மப்லாம் முடிச்சுட்டு எப்போ வசனத்துக்குள்ள போய் நம்ம எப்போ நம்ம ஆண்டரோட வார்த்தையை கேட்கறது, சிரிச்சுட்டு சந்தோஷமா வாழ்த்து. இந்த சொந்தக்காரன் கூட வாழ்த்த மாட்டான். இதுதான் சிரிக்கிறாங்க எல்லாம். கரெக்டா சொன்னீங்க. அவனுக்கு எங்க வயிறு எறிகிறானுங்க. ஆனா சபை உங்களை வாழ்த்தும். சபை உங்கள் குடும்பம். ஏதோ கோயிலுக்கு கூட்டு வந்துட்டாங்க அப்படி உட்காராத. இது சபை, உன்னோட குடும்பம். உனக்கு என்ன வந்தாலும் சொந்தக்காரன் வர மாட்டான், நிச்சயமா கர்த்தருடைய சபை வரும். இப்போ உன்னோட பக்கத்துல இருக்கவங்க யாருன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, அது உன் சகோதரன் உன் சகோதரி பக்கத்துல சொல்லுது ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த அண்ணன் பாட்டியை பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது, அவருக்கு அந்த மாதிரி அமைப்பு. என்ன பண்றது, எனக்கு பாட்டி வந்துச்சு, வேற யாராச்சும் கூட உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சிரிக்கணும். சபையில எப்பவுமே ஒண்ணு இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு. நம்ம கர்த்தர் நம்மளோட சிரிப்பை விரும்புற. நம்ம தேவனோட பிள்ளைங்கள பேய்னா உட்காந்து அழுகு இதையே பார்த்துருப்பான். நம்ம சிரிக்கிறது வெறுப்பேற்ற கும்பல். நம்ம சொல்ல போனா அல்லேலூயா கும்பல். நானும் இங்க வந்து எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிருந்தேன். அவர் ஆராதனை நடத்துறாரு, உங்க முன்னு இருக்கீங்க. இல்ல, இது கர்த்தருடைய சபை, கொண்டாடணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, என்ன நான் சொல்ல வேண்டியதா பரவாயில்ல. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, இப்படி இருந்தீங்கன்னா 4 பேர் என்ன வந்து கேட்பாங்க, ஒண்ணு என்ன ஆச்சு இப்ப இப்ப என்ன கேட்பாங்க, கல்யாண வீட்டுக்கு வந்து இது ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு இதை சொல்லி அன்னைக்கு இப்படி இருக்க கூட கைய ஐயோ சபை கொண்டாட வேண்டிய இடம். சபை காட்டு இந்த இடத்துல சத்தம் வந்துட்டே இருக்கும். உடனே எங்க உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லா பணமும் மகிமையும் காட்டக்கூடியது. அவன் தனக்கு வியாசி நீ ஒருவரே பார்க்கிறார், நீ ஒருவரே சிறந்தவர். எங்களை இம்மட்டுமாய் தாங்கி வந்து எங்களை இனியும் சுமந்து கொண்டிருக்கிறீர். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நினைத்து ஓ ரேபா ராதா லாபா சந்தரே ஓ தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். ஓ ரிஷாரா பாலாக்கே அப்பா நீ வந்திருக்கிறோம் எல்லாரும். அப்பா உங்களுடைய வார்த்தையோடு
அன்பின் நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நீர் எங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீரோ பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. ஆமென். தேவாவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எல்லா கணத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம், எல்லா ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நம்மை நடத்துவீராக. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் மனுஷனை பார்க்க வரல, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளையாக என்னை மறைத்து நிச்சயமாய் நீர் ஊழியம் செய்வீராக. ஆளுகை செய்து வழி நடத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா வரணும். அடிக்கடி நம்ம கீ குத்தாதான் வந்து சொல்லு இல்ல, ஏன்னா துதி வந்து கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நம்ம துதி எப்போதுமே எங்க வாயில வந்து என்ன இல்லையே. நான் தான் ஆமென் சொல்லு நான் தான் ஆமென் வந்துருது தவிர ஆமென் எப்படி வரக்கூடாது. அவர் செய்த நன்மை நினைச்சு பாருங்க. உங்க புழுதியில இருந்து தூக்குனதை நினைச்சு பாருங்க. ஒரு குப்பையில இருந்து உயர்த்தினதை நினைச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படியோ இருந்தீங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க மேன்மையா வைத்ததை யோசிச்சு பாருங்க. ஒரு சத்துக்கு முன்பதாக ஒரு தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை நினைச்சு பாருங்களேன். உங்க தெளிவா பேசியவர்கள் முன்னாடி ஒரு தலையை உயர்த்தியதை நினைச்சு பாருங்களேன். உங்க மரியாதையோடு முன்னாடி உங்க கர்த்தர் மதிக்க வைத்தாரே, இது நினைச்சு பாருங்களேன். சபையே, அவர் உன்னை மறந்து போகிறவர் அல்ல. வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார். ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கீங்க? முதலாவது கர்த்தருக்கு நான் இந்த நேரத்திலும் சபைக்கு கொண்டு வந்து கை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க மத்தியில் இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா. ஆமென். நீங்க எல்லாம் நம்ம கர்த்தரோட பிள்ளை. ஆமென். உங்க மத்தியில் இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ணன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலி என்ன நேற்று தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லைப்பா நமக்கு ஆக்சுவலி வந்து 14ஆம் தேதி தான் நமக்கு சர்ச் ஆரம்பிச்சது. நான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வேர்டு வாங்கி வச்சிருக்கேன். நான் கேட்டேன், ஆண்டவரே இவர் என்னைக்கு சர்ச் ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்ட்டு. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கூட்டு வந்திருக்காரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். நாளையும் பாஸ்டர் ரூபன் அண்ணா அவங்களுக்கு, நாளையும் ஒரு குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் இயேசு நாமத்தினாலே நன்றிகளை செலுத்துகிறேன். தேங்க்யூ. ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க சபையார் எல்லாரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்துறேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க, இன்னும் நல்ல செழிப்பா இருப்பீங்க, ரொம்ப சமாதானமா இருப்பீங்க. சமாதானமின்மையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் சமாதானமாவே முடிய பண்ணுவார். நீ சபைக்கு வந்தது நல்லதுன்னு உனக்கு ஏன் சபைக்கு போறேன்னு கேட்டால அவன் சொல்லுவான், சபைக்கு வந்தது நல்லது. கர்த்தர் மிகவும் நல்லவர். அது மட்டும் இல்லாம கர்த்தர் 10 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய மேன்மை பாருங்களேன், இவ்வளவு பெரிய பாக்கியம் கிருபை. படிச்சுட்டேன், நல்லா படிச்சுட்டேன், நான் ஊழியக்காரன் என்ன முடியாது. உன் படிப்புனால முடியாது, உன் பணத்தினால முடியாது, உங்களுடைய திறமை எனக்கு செல்வாக்கு இருக்குங்க, எனக்கு அவனை தெரியும், அவனை தெரிஞ்சாலும் ஊழியக்காரன் ஆக முடியாது. ஊழியக்காரன்றது பரம அழைப்பு. தாயின் கருவில தோன்றதுக்கு முன்பதாக வேறு பிரிக்கப்பட்ட அழைப்பு. அது அவருக்குரியவனாய் தெரிந்து பேர் சொல்லப்பட்ட அழைப்பு. நான் விசுவாசிக்கிறேன், இது இப்போ உண்டானது இல்லை, இது உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட சபை. அண்ணனுக்கு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார் கர்த்தர். அந்த தரிசனத்தின் மூலமா இணைக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். இந்த 10 வருஷம் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்க சபை இது உங்க சபை. ஏன் இது வந்து எனக்கு கர்த்தர் ஒரு சர்ச் கொடுத்திருக்காங்க. இது உங்களுடைய சபை, உங்களோட குடும்பம். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பம் உங்க குடும்பம் எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ அதே போல சபையில இருக்கவங்க நேசிக்கணும். உங்க சர்ச். ஆமென். எத்தனை பேர் சர்ச் இல்ல தெரியுமா? நல்ல சர்ச் கிடையாது, நல்ல பாஸ்டர் கிடையாது, அது அப்படியே போதும். கர்த்தர் நல்ல சர்ச் கொடுத்து, ஆமென், மட்டுமா ஊழியத்தை நடத்தி. ஆனா இது 11வது வருஷத்துல பீடிங் தொடங்குறீங்களா பாருங்க, கையை தட்டி குதிக்கலாம். 10வது வருஷம் முடிஞ்சு ஒரு டிக்கெட்
10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிற கர்த்தரின் பலத்த சேனைகளினுடைய ஊழியர்களுடைய சபைக்கு அவருடைய ஊழியக்காரனாய் அவருடைய பிள்ளையாய் மனநிறைவா ஒரு சபையை வாழ்த்துகிறேன். மனநிறைவா ஒரு சபையை ஆசீர்வதிக்கிறேன். இப்ப எப்படி இருக்கீங்க? அடுத்த வருஷம் நான் இங்க இருக்கும்போது கண்டிப்பா வருவேன். அங்க இருந்து நான் உள்ள வர்றதுக்கு 10 நிமிஷம் புரிஞ்சவா? சபைகள் நிறம் சபையை விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க. இது தீர்க்க தரிசனம். காலையில் ஆண்டோட சமூகத்தில் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே இருக்காங்கப்பா, உங்களுக்கு தெரியாது, நீங்க தான் நடத்தணும், உங்களை ஜனங்களுக்கு என்ன பேச போறீங்களோன்றது எனக்கு தெரியாது, நீங்க தான் பேசணும். ஆண்டோருக்கு பாஸ்டர் சொல்லும் போதே அன்னையிலேருந்து நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வார்த்தையை அப்போ கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. பாஸ்டர், உங்களை சபையை விட்டு சில பேர் போயிருக்கிறாங்க, அவங்க உங்களுடைய சபையினுடைய கதவை தட்டுவோம். மன்னிக்கவே முடியாத சூழ்நிலை மன்னிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆமீன வரல. மன்னிக்கவே முடியாத சூழ்நிலை மன்னிக்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். பின்னாடி போயிட்டு ஊழியக்காரங்க எவ்வளவு பேசுறாங்க, சபையிலே வளர்க்கப்பட்டு சபையிலே வளர்ந்து பின்னாடி போய் எவ்வளோ பேசுறாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான நியாயத்தை அவர் செய்வார். கர்த்தருடைய கரம் செய்து அது வந்து பிச்சு மரம் 2 சொல்லி ரிசீவ் பண்ணுவீங்களா? ஆமா, சபையே கிறிஸ்துவோட அன்பை காட்டி ஏத்துக்கோ. ஒரே ஒரு காரியம் இன்னைக்கு வரும்போது ஆண்டவரே இந்த காரியத்தை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் காட்டின ஒரு அதிகாரம், ஒரு வசனம் நான் படிக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நான் படிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இது கர்த்தர் உங்களுடைய சபைக்கும் உங்களை போதகருக்கும் பண்ணுகிற வாக்குத்தத்தம். இது வருகிற ஆண்டிலே அது நேரடியாக காப்பீர்கள். அவர் பொய்யுடைய மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மறுப்புத்திறன் அல்ல, அவர் சொன்னதை எவ்வளவு நிறைவேற்றுகிறார். உங்களுடைய ஜீவனுக்கு இழந்த மனுஷனை பார்ப்பீங்க, உங்களுடைய ஜீவனுக்கு இழந்த ஜனங்களை கொடுப்பார். இந்த போன ஜனத்துக்காக வருத்தப்படாதீங்க. போன ஜனங்களை என்ன வேணா பேசட்டும். ஆனா அதோட வலி நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் தெரியும். அது எவ்வளவு வலிக்கும் தெரியும். வலிக்கொன்றதை
தாண்டி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இறக்குன மாதிரி ஆயிடும். ஆனா கர்த்தரோட பிள்ளைங்க புது பலன் அடைந்து கழுகுறத போல உட்கார முடியாது. பிசாசே அடக்க முடியாது. பிசாசே உட்கார வைக்க முடியாது. பிசாசே ஒரு கப்பையை நீ உடைக்க முடியாது. பிசாசே ஒரு சபைக்கு நேராய் எந்த விவாதத்தையும் கொண்டு வர முடியாது. இது கர்த்தர் உண்டாக்கப்பட்ட சபை. நீ வெளியே பாருங்க, கையை தட்டி துதி. உன்னோட சர்ச், ஆமென், உன்னோட சபை, கையை தட்டி துதி. பிரைஸ் தி லார்ட். உங்க ஜீவனுக்கு நான் கர்த்தர் ஜாமங்களை கொடுப்பாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆனா சிம்பிள் ஊழியம் கஷ்டம் தான். ஓகே, புரியுது. அது வேற எங்கேயோ பண்ணிடலாம். ஒரு தரிசனம் உள்ள இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளோ பிரச்சனை, அடிக்க வர்றாங்க, வந்து நின்னாங்க, கதவு எல்லாம் நின்னாங்க. நான் சொன்ன பாருங்க, ஊழியக்காரங்க என் மேல கை கூட வைக்க முடியும். நான் சொல்றேன், கற்ப முடியாது. ஏன் சொல்லுங்க? என்னுடைய கால்களை கல்லில் இடராதபடி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாப்பு நடத்துகிற தேவன், ஊழியக்காரருடைய சுகத்தை நீக்குகிற தேவன், ஊழியக்காரருக்கு எல்லாம் செய்கிற தேவன். நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது. நான் உணர்த்தப்படுகிறேன், என் டாபிக் வேற. உணர்த்தப்படுகிறேன், உங்களுக்குள்ள எந்த பெருமையும் வரக்கூடாது. நாங்க குத்துதான் சபை வளர்ந்துச்சு, ஆமென், நாங்க தான் இதை செஞ்சோம், நாங்க தான் இதை பண்ணோம். மனுஷனுக்கு செய்யாது, கர்த்தருக்கு செய்வோம். பங்கு நிரம்பி வரும். உங்களோட சபை, உங்களோட குடும்பம், ஆமென், பாரப்படுங்க, இதுக்கு செடிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்களை பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். அவரோட ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை கொடுப்பேன்னு சொல்லிடுங்க. நிச்சயமா நீங்க பெறுவீங்க. நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா 11வது ஆனிவர்சரி வரும்போது பார்த்து கேட்பேன். எல்லாம் இடம் கூட விட மாட்டேங்கிறீங்க, முதல்ல நம்முடைய சபையை நம்ம பிளஸ் பண்ணணும். உங்களுடைய சபை முதல்ல நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ எப்படி சபை வளர்ந்ததுன்னா கோடி நிறைய ஆத்துமாக்கள் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒரு தெரியும். இப்போ சின்ன கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை நினைவச்சு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தோட ஆழத்தை வந்து எல்லாம் சபையை நம்ம பிளஸ் பண்ண ஆண்டவரே கண்ண முடி கரங்களை பேசுப்பா, நீங்க கொடுத்த சபைக்காக நன்றி ஆண்டவரே. இது உங்க ரத்தத்தால வைக்கப்பட்டிருக்க சபைப்பா, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு நல்ல இடத்துல வைத்தீங்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க சொல்லி இருக்கிற பிரகாரமாய் இந்த அவருடைய ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை கொடுப்பேன் சொன்ன தேவன் ஜனங்களை தந்து நடத்துகிறார்கள். எங்களுடைய சபைகள் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட்டு கர்த்தர் ஆளுகை செய்து வழிநடத்தும். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனநிறைவாய் எல்லா கரங்களும், சின்ன பிள்ளைகள் வந்து every hands lifted up, எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும், எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். உள்ளத்தோட ஆழத்திலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. மனநிறைவாய் கர்த்தர் கொடுத்த சபையை நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபைக்கு எதிராக விரோதமாய் உண்டாக்கப்படுகிற காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும். அனைவரும் கர்த்தர் வார்த்தைகளை தருகிறார்கள், நடத்துகிறார்கள். நாமும் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பதில் எடுத்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அப்பா இதுவா நானே போதும் சொல்றாலும் பேசுவாங்க. இதுதான் பெந்தெகோஸ்து சபை. அல்லேலூயா கும்பிட்டு இது நான் உண்மை மாதிரி போதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சண்டை போட சொன்னா எப்படி போடுவோம்? தெரியாத மாதிரி இருக்கீங்க. நல்லா தரக்கூடிய யார் இது? வெரி குட், நல்ல பிள்ளை. ஸோ அதே மாதிரி சபைக்கு வரும்போது அல்லேலூயா சத்தமா சொல்லணும். முழுசா மஞ்சள் போனா எது முக்காடுன்ற மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நாம கர்த்தர் கும்பல் தான் அல்லேலூயா.
அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. போதும் சகோதரி, வசனம் சொல்கிறது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. பைபிள் படிக்கும் போது வசனத்தை படித்து பார்த்தீங்களா? இருக்குதா? கொஞ்சம் தண்ணி கிணி வைங்க பிரதர், யாராச்சும் பிரதர்ஸ் கொஞ்சம் தண்ணி வைங்கவா. ஆனா உண்மையை கேட்கிற பார்த்தா இதானா, இது எனக்கு தானா? சரி ஐயாக்கு நினைச்சேன். கொஞ்சம் ரொம்ப இது உங்களுக்கு செய்ய பண்ணுங்க, ட்ரை ஆகும், பரவாயில்ல. இப்போ திரும்ப நல்லா படிப்பாங்க, எல்லாரும் வசனத்தை பார்க்கணும். வசனம் அளவு கொஞ்சம் கேது, காதுலவன் காது எத்தனை பேர் இருக்குது? எல்லாருமே இருக்குது. இது வயல இருந்து உட்காந்துருவாங்க, எனக்கு எங்க ஆகுது ஆதியில ஒரு மாதிரி ஆயிடும், அவ்வளவு சொல்லோட தெளிவா இருக்கும். காதுலவன் கேட்க கடவுள். வசனத்தை படிக்கும் போது என்ன படிக்கிறாங்கன்றத வசனம் ரொம்ப முக்கியம். இது குட்டிங்க ஆமேன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் சொல்றது அவர் வார்த்தை எங்க இருக்குதோ அங்க சுகம் உண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு, ஜீவன் உண்டு, எல்லாம் உண்டு. அவர் வார்த்தை இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்குதுன்றது ரொம்ப பிரஷியஸ். அந்த வார்த்தையை நம்ம கொண்டாடுறோம். அவர் சகோதரி படிக்கும் போது எல்லாம் வசனத்தை பைபிள்ல இருக்குதா நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா உட்காந்து ஏதோ ஒன்று பேசுறாங்க, அக்கா ஏதோ படிக்கிறாங்க, இவர் ஏதோ பேசுறாரு, ஆமேன்னு சொல்லிட்டு தள்ள கை வச்சுட்டு போயிடலாம். இதுல இல்ல, இது வேஸ்ட். படிக்கும் போது வார்த்தை கவனிக்கும். வார்த்தை உங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிற, சத்தியம் உங்களை விடுதலையா. ஆமே, வசனத்தை படிக்கலாமா? கவனிக்கிறீங்களா? வெரி கிளிக்குள்ள சொல்றேன், படிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. போதும், நூனின் மோசேவின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. ஆமென். எனக்கு வந்து இவங்க அப்படியே பேர்ல வரலாறு முடியாது, சிரிச்சுட்டே இருக்கும். எனக்கே எப்படின்னா அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்க கூடாது, ஏதோ வந்தாங்க அப்படி. இப்ப ஆண்டவர் சொல்றவர், இப்ப சொல்றாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. வந்து அல்லேலூயா வந்துட்டே இருக்கும், டேப் ரெக்கார்டர் மாதிரி. நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கூப்பிட்டா யாரை கூப்பிடணும்? நூனை தானே கூப்பிடணும். ஏன்னா மோசே கூட இருந்தவர். ஆமென். மோசே கூட இருந்தவர். மோசே நடத்துற எல்லா காரியத்தையும் நூன் பார்த்தாரு. நூனை பத்தி பெருசா இல்ல, ஆனா ஆண்டவருடைய பார்வை யார் மேல இருக்கு தெரியுமா? நூனின் குமாரனாகிய யோசுவாவை கையை தட்டி. ஆண்டவருடைய பார்வை நூனின் மேல அல்ல, நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் பட்டது. ஆமென். வெரி குட். அக்குன கத்துற மைதியா போயிச்சுனா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்படிதான் இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், நூனை விடவும் ஆண்டவருடைய பார்வைக்கு பட்டது யார் என்று சொன்னா இந்த யோசுவா படுகிறான். அப்போ நூனை விடவும் யோசுவா பெரியவர். ஒரே விஷயம், நூனை விடவும் யோசுவா மிக பெரியவனாக இருக்கிறான். நூனை விடவும் யோசுவா மிக பெரியவனாக இருக்கிறான். ஏன் கம்மி பண்ணுவா? அந்த மைக்கே கொடுங்க, அது நல்லா இருக்கு. என்ன பண்றது? நீங்க யோசிச்சு பாருங்களேன், நூனை விடவும், நூனை யார் சொல்லுதுன்னா இந்த மோசே கூட நடந்தவன். ஆனா ஆண்டவரோட பார்வை நூனை விடவும் இந்த யோசுவாவின் மேல் பட்டது. எனக்கு உண்மையாலுமே தெரியாது. இனி பாஸ்டர் வரும்போது இப்போ உங்க கூட மேல இருக்கும்போது தான் சொன்னாங்க, அவங்க இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கூடியக்காரன் எடுத்திருக்கிறாருங்க. எனக்கு இந்த வசனம் சொல்லும் போது அண்ணன் சொல்லி அடுத்த 2வது நாள் ஆண்டவர் கொடுக்கிறாரு, நான் நூனை விடவும் யோசுவாவை தெரிந்து கொண்டேன்.
பெரியவர். ஏன்னு தெரியுமா? யோசுவாவின் அடையாளம் நூன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். யோசுவாவுடைய சூப்பரா இருந்துச்சு. ரிவர்ட் பண்ணுங்க. ரிவர்ட் check. Praise the Lord. Hallelujah. பேசுனா நானே கடவுள. ஏதோ ஐயா போதே அவங்க இன்ட்ரோ கொடுங்கன்ற மாதிரி இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோட கண்ணு ரூபன் பாஸ்டரோட அப்பா மேல போல. நூனின் குமாரனாகிய யோசுவாவே கட்டளை. I am very happy for the Lord. இந்த வார்த்தை கொடுக்கும்போதே ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த சபை மேல ஒரு ஆசீர்வாதம். நீங்க நல்லா இருக்கீங்க. ஏன்னு சொன்னா யாரும் கை தட்ட மாட்டேங்கிறீங்க. இல்ல என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்றேன்? இந்த அண்ணனுக்கு கூட்டு வந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி சபையில இருக்கணும். பாருங்க, சிரிக்கிறீங்க பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வீட்டுல என்ன வந்து தோத்தரலையா ஒரே போராட்டமா இனி உள்ள வந்து சிரிக்கிறேன். இதான் அப்பாவோட சமூகம். கையை தட்டு. இன்னும் கொஞ்சம் ஓகே, இப்போ கேக்குதா? கொஞ்சம் எக்கோ கம்மி பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். थैंक यू. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு சோர்வா வந்தீங்க, இப்போ நீங்க சிரிக்கிறீங்க. பிசாசுக்கு வயிறாய் எரியும். ஏன்னா நீ அப்பாவோட சமூகத்துல இருக்கீங்க. ஐயா புரியா? நீ அழுது புலம்ப பேய் சமூகத்துல இல்ல, அப்பாவோட சமூகத்துல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கையப்படி. நீங்க கத்தர் புள்ளிங்கோ. நீங்க பேய் புள்ளிங்க. கத்தர் புள்ளிங்கோ. பிரைஸ் தி லார்ட். ஏன் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க? ஏன் சொல்லுங்க. ஏன் என்கிட்ட கேளுங்க. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய பார்வை யோசுவாவின் மேல் பட்டது. மோசேக்கு அப்புறம் இந்த பார்வை வேற யார் மேல தேவன் திருப்பல. மோசேக்கு அப்புறம் நான் கத்தல மைக் ஆப்லாவுதா இல்ல மைக் கத்தல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களை நடத்துகிறவர் மனுஷன் அல்ல. ஆஸ்திரேலிய மனுஷனா தன்னுடைய பலத்தால் ஊழியம் செய்ய முடியாது. அவரை தேவன் ஏவுகிறார். அவர் தேவனை அனுப்பினார். இந்த மந்தையை அவர் நடத்துகிறார். பரவாயில்ல, கத்தர் நீ நஞ்சு கூட மைக்கில் விட்டுருவாருன்ட்டு. மைக்கில் கொண்டாதான் பேசுவார். கிடையாது. இது சிரிக்க வர மாட்டேது. ஐயோ விட மாட்டேங்குது. மைக் தெரிஞ்சு வச்சுருவாரா அப்படின்னு. ஏன்னு கேளுங்களேன். நம்ம மைக் இல்லாத இடத்துல கத்தி வளர்ந்தோம். மைக் இருக்கும் போது இன்னும் பிளஸ், மைக் இல்லைன்னா இன்னும் பிளஸ். நாளெல்லாம் கத்துவேன். திரும்பவும் சொல்றேன், நீங்களும் கத்தணும். போய் திட்ட கூடாது. கத்தருக்காக கத்தணும். Thank you. கர்த்தர் நல்லவர். ஆமென். திரும்ப ஒரே நிமிஷம். என்ன பண்றது? கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. Praise the Lord. ஆமென். யோசுவா தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். நான் உண்மையாலுமே சீரியஸ்லி இன்னைக்கு காலையில ஆண்டவர் இந்த வார்த்தை எப்போ கொடுக்குறாரு.
ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த வசனத்தை எடுத்து காலையில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு. யார் கேட்குறீங்க? எத்தனை பேர்? ஏன்பா யார் கேட்குறீங்கன்னா நீங்க கேட்குறீங்க, நான் கேட்குறேன். சொல்லுங்கப்பா கூட. அவன் எனக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. பாஸ்டர் பொண்ணு இன்னொரு பேருக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு, அது பேர் யோசுவா. அதை மக்கள் சொல்லிடலாம், இது கை தப்பு போகலாம். எனக்கு உண்மையாலுமே யோசுவா குறித்து பேசும்போது தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், பாஸ்டரோட ப்ரொஃபைல முன்னாடி போய் பார்த்தா ஜோஷுவாவும் பண்ணிருக்குது. எப்பா நீ பெரிய தேவனாண்டவர். சீரியஸ்லி நான் உண்மையாலுமே ரூபன் தெரியுமே தவிர ஜாஷுவான்ற பேர் என் மைண்ட்ல இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் நினைவுபடுது, அப்போ பேர் சொல்லி அழைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கு. அது இதுவா 3 நாள் கூட்டத்துக்கு 3 மைக்ல பேசணும், ஒரே ஆள் தான். ஆளுக்கு ஒரு மைக், ஆனா 3 மைக்ல பேசணும், ஒரே ஆள் தான். ஐயா கொஞ்சம் சப்தவீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கவலைப்படாங்க, கரெக்டா ஏற்ற நேரத்துல கர்த்தருக்கு சித்தமான முடிச்சு சந்தோஷமா இருக்கீங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கும், ஒரு பெந்தேகோஸ்தல் குடும்பத்துல பிறந்து அதுக்கு என்ன தெரியுமா வேலை, எதுவும் கோயில் மாடு மாதிரி வாரம்னா ஞாயிற்றுக்கிழமையானா சபை ஒரு கிட்டார் பேக்க மாட்டு சபை வாரம் 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 கத்தரும் தெரியாது. ஆமே கொஞ்சம் காதுல கேட்க கடமை கட் பண்ணுவா அங்கே யாருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. ஓகே லிசன், என்னன்னே தெரியும். இது வாரம் வாரம் என்னன்னா இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசிச்சு 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 பழகமாயிட்டு கத்தரை தேட போல இது வாசிக்கலாம் பேக் தூக்கிக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை. இது எல்லா நாள் மாதிரி ஒரு நாள் போனா இந்த பையன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சபை காதுள்ளவன் இதுதான் டெஸ்டிங் ரைட்டு ஓகேவா. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இவன் போறான் பேக் தூக்கிட்டு சபைக்கு. ஆதிக்குரிய பையன், பெந்தேகோஸ்தே குடும்பத்துல பிறந்த பையன், காது சர்ச்சைக்கு போகும்போதே காதுல வாசிக்க போறான். சினிமா பாட்டை கேட்டுங்க, நான் மாதிரி புள்ள மாதிரி இல்ல, காதுல சினிமா பாட்டு கேட்டு போறோம். சபைக்கு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுங்க, போர் அடிக்குங்க, அது வரைக்கும் சினிமா பாட்டு கேட்டு போறோம். நீங்க நல்லா கேட்டு போறோம், நல்ல பிள்ளைல நக்கா தலையா எடுத்து ஆமா நல்ல பையன். அது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன சொல்ல அவர் மட்டும் பவர் அப்படி பதில் சொல்லிருக்கங்க. அல்லேலூயா பாகத்துக்கு போறான். அன்னைக்கு என்னைக்கும் போல அன்னைக்கும் ஒரு நாள் இல்லை அவனுக்கு. சினிமா பாட்டு கேட்டுட்டு போகும்போது அவனை மீறி ஒரு காதுல ஒரு சத்தம் வந்து ஹெட்போன் போட்டுட்டு இருக்கான். ஹெட்போனை மீறி ஒரு சத்தம் வருது, இந்த ஆட்டோ விட்டு இறங்கு, இந்த ஆட்டோ விட்டு. இது என்ன நினைச்சிட்டு பாட்டிலே ஆட்டோ விட்டு இறங்குறது போல இருக்கு. ரிவர்ஸ் பண்ணி கேட்கறான், ஒருவேளை பாட்டிலே வந்துச்சா ஆட்டோ விட்டு இறங்கு தெரியும். சரி பரவாயில்ல ஓகே. அடுத்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு வந்துருச்சு. அடுத்த பாட்டுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேக்குது, ஆட்டோ விட்டு இறங்கு. இவன் என்ன பண்ணிட்டுறான், கார்ல இருந்து ஹெட்போன் எடுத்து, நான் காதுல ஹெட்போன் போட்டுட்டு இருக்கேன், 2வது வாட்டியும் ஆட்டோ விட்டு இறங்குன்னு வருது. ஒரு மாதிரி உனக்கு ஒரு மாதிரி ஆட்டோலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன பண்ணிருக்கான், நிறுத்து ஆட்டோ நிறுத்து அப்படின்னு சொல்லி இறங்கி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணிக்கு ஆட்டோக்காரங்கிட்ட 10 தூரம் போயிட்டு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அடிப்பாங்க. அடிக்கிறது அடி கூட பரவாயில்ல, வேற வேற வார்த்தைலாம் வரும்.
இவன் என்ன பண்ணிட்டான்னா பஸ் வீட்டில் விட்டு விட்டேனா நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கிட்ட உடனே நார்மல் ஆயிட்டான். அது அடுத்த 10 நிமிஷம் அப்புறம் தான் ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோல ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சிறுநாள ஜனக்கூட்டம் ஒரு கண்ணீரும் அழுகையுமா ஒரே கத்திட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. இந்த பையன் என்ன பண்ணா? எத்தனை பேர் கேக்குறீங்க? இந்த பையன் என்ன பண்ணா? அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு, தம்பி அங்க ஏதோ நடக்குது பாரு, என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பையன் போய் இறங்கி போனா, இவன் எந்த ஆட்டோ விட்டு இறங்கினானோ அந்த ஆட்டோல இருந்தவங்க எல்லாரும் நசுங்கி இவன் கண்ணு முன்னாடி செத்து போயிட்டு இருந்தாங்க. எந்த கர்த்தரை உதாசீனப்படுத்தினானோ எந்த ஆண்டவரை உதாசீனப்படுத்தினானோ எந்த ஆண்டவரை உதாசீனப்படுத்தினானோ அதே இடத்துல அந்த ஆட்டோ டிரைவர் வந்து எல்லாம் நசுங்கி போய் செத்து கிடந்தாங்களாம். தண்ணியா ஓரமா வந்து யாருமே இல்லைன்ட்டு ஒரு மாதிரி வெறுத்து போன சூழ்நிலையில அப்படியே தனியா பேசிட்டு போனா, என் வாழ்க்கையெல்லாம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பாதுகாத்தவர் இயேசு, என்னை நடத்தினவர் இயேசு. நான் அவரை மறந்தாலும் அவர் என்னை மறக்கல. அவர் என்னை பாதுகாத்தார், அவர் என்னை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையே கர்த்தருக்கு அன்றைக்கு ஒப்பு கொடுத்த தேவன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னதாய் சாட்சியாக இருக்க வைக்கிறார். வேற யாரும் கிடையாது, நான் தான். சபைக்கு போகும்போது பாட்டு கேட்கும் போது ஆண்டவர் நான் அவரை மறந்தாலும் அவருடைய காரம் என்ன மறக்கவில்லை. நான் அவருக்கு ஓடினாலும் அவர் என்னை ஓடவில்லை. நான் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் தன்னை சேர்த்துக் கொண்டார். இந்த பிள்ளைகளை பிடிச்சி கண்ணீர் வடிக்கிறியா? கண்ணீர் வடிக்காத. கர்த்தரிடம் சொல்லு, உன் பிள்ளை எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு பேசுற நான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை பார்த்த நீங்க சொல்லுங்க, என்ன எத்தனை டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கு? சொல்லுங்க, பேசுங்க. எத்தனை டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கு? என்ன இவ்வளவு பாஸ்டர் இந்த மாதிரி சைலண்ட்ல பாத்தீங்களா? சொல்லுங்க, எத்தனை டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கு? பிரைஸ் வேற யாராச்சும் டிகிரி மாஸ்டர் டிகிரியா? 2 டிகிரி. உண்மையா சொல்லுமா? கர்த்தர் பார்த்து இப்போ தமிழ் மீடியம் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். இன்னைக்கு இதுவே உங்க பிள்ளை இந்த மாதிரி இங்க வந்து நின்று மைக்க பூச்சி கர்த்தரை உயர்த்தினா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நானும் இப்போ வரைக்கும் நான் தமிழ் மீடியம் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். என்ன பார்க்க வராங்க அவ்வளவு பேர் கோடி சொல்றாங்க, அவ்வளவு பேர் நல்லா உயர்ந்தவங்க, அவ்வளவு பேரும் பெரிய ஊழியக்காரங்க, என் கடவுள் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஊழியக்காரங்க. நான் சொல்றேன், நான் அல்ல கிறிஸ்துவே கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஒருமையாக்கி விட மாட்டான். அவரை அழைக்க நினைச்சா முடியாது. சாட்சியே போயிடுச்சு. இது ஒண்ணுதான், நிறைய இருக்குது. டாக்டர் பாருங்க, உங்க பிள்ளைங்களை எல்லாம் உங்க டெய்லி உங்க பிள்ளை தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணு. என் பிள்ளைக்காக நன்றிப்பா ஒன்னே சொல். அது புள்ளியா 24 மணி நேரம் போனும் கைமாவே போன குத்துது யாரு? பேசு. அப்ப அது பேயா நீ பேயா? பிள்ளை தலைமையில கையை வச்சு பிளஸ் பண்ணு. ஒரு நாள் ஆசீர்வாதம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் குழந்தை கிடையாது, கோடி கணக்கில் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். உனக்கு கத்த கொடுத்த ஒரு அம்மா வந்து என்ன சொல்ல, புள்ளியா மாஸ்டர் இது தரத்தர் இது அப்புறம் இப்ப தெரியாது சபி இது
வார்த்தையில வாயில மரணமும் இருக்கு. உன் பிள்ளைய பார்த்து நீ எப்படி எப்படிலாம் சபிக்கிறியோ கவலையா படாத, உன் பிள்ளை தண்டனையாவே மாறும். உன் பிள்ளையை நீ ஆசீர்வதி. இதுக்கு சொல்லுங்கடா அல்லேலூயா. உன் பிள்ளையை நீங்க சபிக்காதீங்க. உன் பிள்ளைய தலைவர் தனிமையில டெய்லிக்கே வச்சு என் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வசனம் சொல்லிட்டு என் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால போதிக்கப்பட்டுருன்னு எழுதிருக்கேன். என் பிள்ளைகள் எல்லாம் நீ பாரு, உன் பிள்ளை உன்னை உட்கார வச்சு சோறு போடும். இல்ல கால் புள்ள நீ வச்சு சோறு போட்டுட்டு இருக்க. சபிக்காத, உன் பிள்ளைய சபிக்காத. உன் பிள்ளைய சபிக்க உனக்கு அதிகாரம் இல்ல. உன் பிள்ளைய சபிச்சு 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 எத்தனையோ பிள்ளைங்க நாசமா போயிருக்காங்க. காரணம் யாருக்கு சொல்ற? கர்த்தர் கை விட்டாரே. கர்த்தர் கை விட்டாரா? நீ வார்த்தையை விட்ட. உன் வாயில மரணம் இருக்கு, உன் வாயில ஜீவன் இருக்கு. நீ எதை பேசுற? என்னைக்காச்சும் உன் குடும்பத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினால இது விருத்தி ஆகட்டும் சொல்லிருப்பியா? சபை கட்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க, இடாடா இது கர்மம். கவலைப்படாத, இன்னும் மோசமா மாறும். உள்ள கால வைக்கும்போது சொல்லு, நான் கர்த்தரோட பிள்ளை, நான் உள்ள கால வைப்பேன். இது ஆசீர்வாதமான வீடா மாறும். இன்னைக்கு வந்து சொல்ல பழகிக்கோ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த தேவனுடைய ஜனங்களை மோசே நடத்திய இடத்துல யார் தேவன் நிக்க வைக்கிறாருன்னா, எந்த அனுபவமும் இல்லாத யோசுவாவை கொண்டு நிற்க வைக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசேன்றவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, அவன் எவ்வளவு பேரை நடத்திருக்கான், கத்தரால நடத்திருக்கான். ஆனா இந்த யோசுவாவுக்கு எதுவுமே தெரியாது. ஆமென். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மோசேக்கு எதுவுமே, ஆனா இந்த யோசுவாவுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப படிக்கலாம். இப்ப 3வது வசனத்தை படிக்கலாம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் கால்களில் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரே நிமிஷம். கொடுப்பேன் இருக்கா, கொடுத்தேன் இருக்கா? கொடுப்பேன் இருக்கா? கொடுப்பார்த்ததே அப்படி இல்ல. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, மோசேக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லு. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ காலடி வைக்கிற இடத்தை நீ சிந்தரித்து கொள்வாய். யோசுவாவே, நீ கால் வைக்கிற இடத்தை சிந்தரித்து கொள்வாய். ஏதோ நான் என் உணர்ச்சிவசப்பட்டு பேசுறேன். பிரைஸ் தி லார்ட். இது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை எனக்கும் போய் சொல்லு. அவர் வார்த்தை என்னைக்கு விரும்பிய கீழே விழா. ஆமென். இப்ப நல்லா யோசுவா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுப்பேன்னு சொல்லு. நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். உங்களுடைய சபைக்கு கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். பாவம் கண்ணுக்கு தெரியாது. ஆமென். நீ கால் படும்போது நீ சுதந்திரித்துக் கொள்வாய். கையை வீட்டுல மறந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் பார்த்தேன். அதனே கையை தட்டி கத்திர குடிக்கலாம். அதுவும் மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம், யோசுவாவுக்கு சொன்ன ஒரு காரியம், நான் கொடுத்துட்டேன். உங்களுடைய சபை விரிவாக்கப்பட போகிறது. 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 உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தான் அநேக கேள்விகளோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் இல்லைனா இந்த மனுஷர்கள் உன்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அநேக நேரத்தில் கேட்கிறேன், மறந்துட்டியான கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஏசாயா 44:21 எழுதியிருக்கிற
ஆண்டவராய் இருக்கிறார். இனி உங்களுடைய பாதைகள் விசாலமாகிறதை காண்பாய். அதுக்கு நான் ஆண்டவரை தேங்க்ஸ் பண்றேன். சிஸ்டர் அம்மா நிறைய ஜெபம் பண்ணு. எதிராக இருக்கிற தடைகள் உடையும், எதிராக இருக்கிற மதில்கள் உடையும். கூட யாரும் நீங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவாங்க. இந்த சபை உங்களோட காரியத்தை கற்றல் மாறுதலா முடியும். உங்களை கற்றல் ஏந்தி வச்சிருக்கிறதுனால நிறைய நேரத்துல செத்துக்கலாமான்னு தோணுது. எல்லா பிசாசு கொண்டு வருகிற எல்லா அந்த யோசனைகளும் அந்த மரணத்துக்கு ஏதுவான யோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். நீங்க சாக முடியாத காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை கையில வச்சிருக்கிறாரு. நீங்க முடிக்கணும்னு நினைச்சாலும் முடிக்க முடியாது. காத்திருவோம், கதவு திறக்கும், வெக்கப்பட்ட இடத்துல உன்னை தேடி வருவாங்க. யோசுவாவை தேவன் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நீ காலை வை, நீ சுதந்திரத்துக் கொள்வ. ஏன்? யோசுவாவுக்கு எதுவுமே தெரியாது. முதலா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். முதலா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் சொல்ற, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல, நான் கொடுத்துட்டேன். இப்ப மோசேக்கு யாருமே கிடையாது, யோசுவாவுக்கு யாருமே கிடையாது. இப்ப 5வது வசனம் படிக்கலாமே. உங்க சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்முடைய, நான் லிட்டரலி ஒரே நிமிஷம் நீ நல்லா தெரியும், இன்றைக்கு சபைக்கு மட்டுமல்ல, இது முழுக்க பாஸ்டருக்கான கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. உங்களுடைய பாஸ்டர் நிறைய இடத்துல சோர்ந்து போயிருக்கிறார், உடைந்து போயிருக்கிறார். உங்களுடைய பாஸ்டரோட இதயம் நொறுக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. லிட்டரலி எனக்கு தெரியாது அவர் என்ன மேல போறான்றது, எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய இதயம் உடைக்கப்பட்டது, காயமா இருக்கு அவரோட உள்ளங்கள். ஆண்டவர் இன்னைக்கு யோசுவாவுக்கு பண்ண வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. பாஸ்டர் உங்களுக்கு நேரா சொல்றாரு. யோசுவா 1:3 வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரை உனக்கு முன்பதாக எதற்கு இருப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை. யோசுவாவை போல எதுவுமே தெரியாது. ஆமென். ஆனா யோசுவாவை கூப்பிட்டது கர்த்தர், யோசுவாவை நடத்துகிறவர் கர்த்தர், யோசுவாவோடு பேசுகிறவர் கர்த்தர். நீங்க யோசிச்சு பாருங்க, யோசுவாவுக்கு இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் இல்ல, ஆனா யோசுவாவுக்கு கர்த்தர் பேசிய பிறகு கர்த்தரே யோசுவாவுக்கு பேக்ரவுண்டா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல. ஆமென். மோசையோட சாதாரண மோசையோடு இல்ல, எகிப்துல வனாந்திரத்துல நடக்க பண்ணினாரு, செங்கடலை பறக்க பண்ணாரு, எகிப்தியருடைய தலைச்செங்கலை சங்கரித்தாரு. இதுக்கு முன்னாடி பாஸ்டர் யார் கூட இருந்தாரு, எந்த பாஸ்டருக்கு ஹஸ்பண்டா இருந்தாரு, எங்க இருந்தாரு, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, உண்மையான நீங்க அப்புறமா கூட கேளுங்க, பாஸ்டர் எதாவது நீங்க எந்த பாஸ்டர் கிட்ட இருந்தீங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒரு ரோல் மாடலா சிலரை வச்சிருந்திருக்கிறார். அவர் போல் அவளும் நான் உன்னோடு மோசையோடு இருந்தேங்க. யோசுவாவே நான் உன்னோடு இருப்பேன், யோசுவாவே நான் உன்னோடு இருப்பேன். ஏன் இந்த வாக்குத்தத்தம்? எதுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டு சும்மா போர் அடிக்கிறான்? வருஷம் வந்து ஒரு கேலண்டர் வாங்கி ஏதாச்சும் ஒரு வாக்குத்தத்தம் இல்ல, வாக்குத்தத்தம் முந்து இந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தர் பலியா இருக்கிறார். கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை சாபங்களிலிருந்து விடுதலையாக்கி
வார்த்தையை விட்டு வார்த்தையை அலட்சியம் பண்ண கூடாது. இன்னைக்கு நான் இப்படி பண்றதா நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உட்கார்ந்து தூங்குனா தாராளமா தூங்கு, நல்லா தூங்கு, இன்னும் தூங்கு சொல்லுவாங்க. நீ நல்லா நீங்க என்ன சபையை நீ நல்லா எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வராத தூக்கம் இந்த அனல்ல தூக்கம் வருதுன்னு யோசிச்சு பார்க்க தேவையா? ஏன் இந்த அனல்ல உனக்கு தூக்கம் வருதுன்னு விசுவாசம் தெரியும். இந்த வார்த்தையில வல்லமா இருக்குங்க. இந்த வார்த்தையை கேட்ட தெளிவாயிடுவது தெரியும். நீ நல்லா தூங்கி எழுந்து தாளாட்டு போறதுக்கு ஒன்னு இதுவும் கிடையாது. இது தேவனுடைய சமூகம். இந்த வார்த்தையை நீ கேட்டனா அதுபடி நடக்கணும் தீர்மானிச்சனாலே உன் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சும்மா உட்கார்ந்துட்டு வந்து தூங்கி எழுந்து போறதுக்கு சபை கிடையாது. நீங்க சபையில இருக்கும்போது ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ப்ரீச்சர் போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆப்பிரிக்கா தேசத்துல அவங்க உள்ள வந்துட்டு உட்கார்ந்து பாஸ்டர் கூப்பிட்டு கொண்டாட எதுவுமே பேச பண்ணாங்க. கையை தட்டி அவங்க ஆட்டி கையை தட்டிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னைக்கு என்ன வார்த்தை வந்துருக்குது? எனக்கு பாஸ்டர் பார்க்க மாட்டாங்க, ஊழியக்காரனை பார்க்க மாட்டாங்க. இன்னும் வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு வார்த்தை பிரசங்கம் எவ்வளவு தெரியுமா போகும்? நீங்க நம்மளோட யூடியூப்ல போய் பாருங்க, 5 ஹவர் பிரசங்கம் போகும். சொல்லிட்டா ஒருத்தர் கூட அசைவான், தாகமா இருப்பான். ஆப்பிரிக்கா வந்துனே போகுது. நம்ம அண்ணாதான் இன்னும் அதே கண்ணை நாங்கள் வளர்கிறோம். வரமாட்டேதே. கண்ணகி நகர்ல இருக்கணும், போயிடக்கூடாது கண்ணகி நகரை விட்டு. நான் கரெக்டா பேசுறேனா? இல்ல நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நானே இந்த இடத்த விட்டு எப்போ போகணும்னு காத்துருக்கிறேன். ஏப்பா நீ அங்க இருந்து தண்டர்பட்டில இருந்து ஊழியக்காரன் இங்கே இருப்பா என்ன இருக்கும்? நான் சொல்லிட்டா நீ இங்கே உன் இடத்துல நீ ஏனே செய்ய மாட்டவ. இதுல வர எழுப்புதல் எதுக்கு எழுப்புதல்? உனக்கே உன் பக்கத்தையை பத்தி அக்கறை இல்லை, நீயே எட்ட காலி பண்ணணுன்ற. அப்புறம் எழுப்புங்க. நான் அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், என்னன்னே தெரியல. மைக்கெல்லாம் குச்சி ஒரு பாட்டு பாட வச்சு குச்சி 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 அங்கிருந்து வந்து தள்ளி எல்லாரையும் தள்ளி விட்டி வந்து ஆரம்பிட்டா இல்லை நான் என்ன டான்ஸ் பார்க்க வந்தேன். சும்மா குச்சி குச்சி அங்கு எதுவுமே பாட்டு கூட ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சேன். குச்சி குச்சி அங்கிருந்து வந்து எல்லாரையும் தள்ளி விட்டு இங்க வந்து முதல் பாட்டு சொன்ன இந்த மாதிரி இன்டிசென்டா நடக்கக்கூடாது. கேட்டா பேயா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்நிய பாஷை பேசு. என்னடா இது? என்னடா இருக்குது? யாரா நீங்க? என்னடா பை அதுதான் சொல்ற வசனத்தை படி சத்தியத்தை அறிஞ்சிக்கோ. உன்னை எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு. உன்னி எதுவுமே பேசாம ஊந்துக்குது. என்னதான் பண்ணு பாக்க அப்படியே ஊந்துச்சு. காரணம் ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க. பாஸ்டரா பண்ணீங்க படம் பார்த்திருக்கீங்களான்னு கேட்டக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி அந்த ஃபீல்ட்ல தான் இருந்தேன். ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்கேயோ இருக்கு எங்கேயோ இருக்கும். ஆறாவது நடக்கும் வந்துட்டு ஊழ்ந்து ஏச்சு போயிட்டு அவனுக்கு இந்த மெசேஜ் எல்லாம் சொன்னா வெறுப்பாகுது. மெசேஜ் கொடுத்துங்கிறாரு, ஒன்னு ஆட மாட்டேங்குது, ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன கையை காலை தேய்ச்சின்னு போனோம். உனக்கு கீழே வந்து தச்சி வந்து ஏதாச்சும் ஒரு சரக்கு வீட்டில் போய் சொல்லுவாங்க. இப்ப பிள்ளைங்க வெளில போய் ஊழ்ந்து வந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? இப்ப பிள்ளை ஊழ்ந்து எடுத்து வந்து அடிப்பாங்க. அப்ப உன்னை எதை தூக்கி அடிக்கிறது? நீ அது வாக்கு தெரியாம வந்து நீ தெரிஞ்சு ஊழ்ந்துருக்கிற எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், வசனமா தெரியும். ஆனா ஊழ்ந்துணும். கீழே ஊழ்றது இல்ல, நீ நிக்கணும். நீ வார்த்தையில நிக்கணும். நீ போய் அடுத்தவனை துரத்துனா நீ அடுத்தவனுக்குள்ள இருக்க பேய ஓட்டி நீ வெளியே நீ ஊழியம் செய்யணும். நீயே ஊழ்ந்தது என்னைக்கு விரும்பணும்? உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். என்ன பண்ணி செய்யணும்பா? நீயே ஊழ்ந்து உனக்கே கட்டி போட்டு இப்பதான் ஐயா கரெக்டா சொல்றீங்க எல்லாத்தையும். நான் இதுல இதெல்லாம் பார்த்து வந்ததும் இதெல்லாம் பிறந்து வந்ததுதான் தெரியாது. யார் என்ன ஜர்க்கு வந்து ஆளு கரெக்டா பெட்ஷீட் வச்சு நிக்கிறானே. ஐயோ எப்படா வார்த்தையை தெரிஞ்சுக்கணும்? எப்போ வார்த்தை, எப்போ வசனம், எப்போ இந்த காய்
மோசே கூட இருந்தது போல நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் விட்டுருவேன் நினைச்சிக்காத, நான் பாதியில் ஒன்று தனியாக விட்டுருவேன் நினைக்காத. அம்மா பாட்டி மிஸ்டியா இருப்பேங்க, நான் தம்பியா காப்பில் சூப்பா சரிங்களா? மாஸ்டர் 8:50 ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா 8:50 எப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு அடி இதுங்கிறவங்க அலையிலுங்க சொல்லுங்க. பாத்தீங்களா மாஸ்டர், இதுவே பார்த்து கேட்டு சொல்றேன். ஆமென். சந்தோஷமா இருங்க, சிரிக்கிறது நல்லா. நீ எல்லாமே எவ்வளோ பிரச்சனைகளோட பாரத்தோட வந்திருக்கீங்க, எவ்வளோ கவலை இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா ஆண்டோட வசனம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது பாருங்க. உங்களை மீறி சிரிக்கிறீங்க பாருங்க இல்ல? அப்ப யோசிச்சு பாருங்க, இது எப்படி பரலோகத்துல சந்தோஷம் இருக்குன்னா, பரலோகத்துல அப்பாவோட சமூகத்திலே இருக்குன்னா சந்தோஷம் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உங்க கூட இருப்பேன். ஆமென். ஆண்டவர் எப்படி மோசையை நடத்தினாரு? ஆண்டவர் மோசைக்கு யார் தொலை தெரியுமா? பார்வன் கூட தொல்ல முடியாது. பார்வன் கூட ஆண்டவருக்கு கூட இந்த கூட மத்தியில் வந்தாங்க ஜனமும் பெருந்தொல்ல. பார்வன் கூட சமாளிச்சிருக்கான். நடத்தி வர ஜனம் இருக்கு பாரு, ஒன்னா நம்பர். அதுக்கு அவங்ககிட்டே நான் மாட்டு செத்து பண்ணலாம். நடு பாத்துக்கீங்களா? நடுவுல இவனுக்கு அடிமைங்க. இவனுக்கு அங்க அடிமைப்பட்டு கொத்தடிமைங்க. அங்க வந்து போய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொலை செஞ்சவன் ஒருத்தனை திருப்பி கூட்டின்னு போய் அவனை போய் கூட்டின்னு வராங்க. அவனை அனுப்பி அவன் போயிட்டு பார்வன் கிட்ட பேசி இவங்க எல்லாரும் அடிமத்தனத்துல இருந்தவங்கள கர்த்தர் விடுதலையாக்கி இவங்களோட சத்தத்தை கேட்டு கூட்டு வராரு. பாலைவனத்துல நடுவுல வந்து கேட்குது, மிட்டில எனக்கு கறி கொடு. எத்தனை பேரோட சபைக்கு கறி போடனாலே போட்டு முன்னேற முடியாது. இதுங்களுக்கு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, இது வரும்போது தூக்கு எடுத்துன்னு பைபிள் எடுத்து பைபிள் கூட இல்லை. பைபிள் வீட்டில் இருக்கு, பார்த்தேன் இருக்குது பார்த்துக்கலாம். தூக்குள்ள இருக்க போல இருக்கு, உண்மை போல திடீர்னு எல்லாமே நீ நல்லா யோசிச்சு பாரு. சபைக்கு போட்டு பாஸ்டர் ஒரு மாசத்துக்கான காசு செலவு வச்சிருந்தோம். இந்த ஜனங்க நாடு இவனுக்கு அடிமைப்பட்டாங்க. அச்சு 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 வேலை வாங்கி இவனுக்கு நடுவில் கூட்டு வந்து இவனுக்கு போய் சொல்றான், எனக்கு கறி கொடு. ஆனா இந்த பார்வன் கூட பரவாயில்ல, இவனுக்கு மோசமான குரூப். சிரிக்கிற பிள்ளைங்களா, உங்க பாஸ்டர் விசாரிங்க, உங்க பாஸ்டர் கேளு. வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணி பாஸ்டர் எப்படி நல்லா இருக்கீங்களா? அதை விட அவங்க நிஜமே கிடையாது. எப்படி அவங்களுக்கு தெரியும்? நானும் பாஸ்டரா இருக்கிறேன். உண்மையை சொல்ல போனா எங்க கர்த்தர் கொடுத்துருக்க கர்த்தரோட விசுவாசிங்க போதும் வச்சிருமான்ற அளவு பேசுறோம். ஒருத்தரையும் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் பேசுறேன். என்ன பண்றது, ஜனங்களாச்சு கர்த்தர் புள்ளிங்க. உங்க பாஸ்டர் விசாரிக்கணும். உங்களோட பாஸ்டர் கூட எல்லா விஷயத்துல ஊழியத்துல கை நில்லுங்க. மோசே மாதிரி எனக்கு கறி கொடுன்னு கேட்கக்கூடாது. பாஸ்டர் 10வது நாள் முடிஞ்சிச்சு, பிரியாணி எப்போ போறீங்க பாஸ்டர்? உண்மை பிரியாணியா? கையை தட்டு. உண்மையா மோசே தான் போல இருக்கு. நாளைக்கு பிரியாணியே போடுறேன். நடுவுல வந்து பிரியாணி கேட்டாங்க, முன்னாடியே வந்துரு. ஆமேன் வந்து நடுவில் முன்னாடி வந்துருன்னா ஆமேன் வருது. மோசே கத்தரோட அது வரல பேசு அப்படின்ற நாளைக்கு பிரியாணி முன்னாடி ரொம்ப சந்தோஷம். இந்த ஜனங்க நடுவில் வந்து ஆண்டு இவங்க மோசை கிடைக்குது, எனக்கு காசு, எனக்கு கறி கொடுங்க. நம்ம ஜனமா இருக்கும் பொழுது இது என்ன தெரியும்? பாஸ்டர் நாங்க இருக்கிறோம் அவனை தவிர நீ யாரை வேணும் நம்பலாம். அவனை மட்டும் நம்பிடாத. பாஸ்டர் மட்டும் கிடையாது, உனக்கு தான் நான் இருக்கிறோம்பா.
இந்த பாட்டு கூட சினிமா படத்துலலாம் பாட்டு வரும். அதாவது ஆள் இல்லாத காட்டுக்கு போயிடலாம், நடு காட்டுல வாழணும் நீயும் நானும், சோறே வாழும். இதெல்லாம் பாட்டு. உன் முகத்தை நீ பாரு, என் முகத்தை நான் பார்க்கறேன். ஒரு உலகத்தை செய்யலாம், ஒரு உலகம். யோசிச்சு பார்த்தாலே எனக்கு புரியும். ஒரு உலகத்தை எப்படி செய்வீங்க? ரெண்டே பேர் சேர்ந்து இது ஒரு பாட்டு வருது. இந்த வாலிப பிள்ளைங்களும் ஒரே ஜாலியா இருக்கு. ஆஹா, உலகத்தை செஞ்சலாம் பொழுது. உலகத்தை செஞ்சவங்க போன் லிஸ்ட் எடுத்துப்பார். லைன்ல நிக்கிறவங்க உலகத்தை கட்டுவேன் சவால் விட்டு போனவங்கலாம் பாஸ்டர் அந்த உலகத்தை வந்து தொத்திடாம பாஸ்டர் இந்த தொட்டாம என்ன பண்ணுவோம்? ஒரே இன்னைக்கு நீ கால் வச்சா உன் கால் தரையில படாம நான் இப்படி கையை வச்சுக்கிறேன். நல்லா 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 இது வந்து எங்க வந்து ஒரு பொண்ணு என்கிட்ட சபை ஒரு பொண்ணு சொல்லி அண்ணா தெரியாத பையன் 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 அமைதியா வரான். எனக்கு அதுதான் ஷாக்கு. ஆனா புள்ளிங்களா பையன் சொன்னது போய் முதல் பாஸ்டர்கிட்ட பேசணும்னா நான் எங்க பாஸ்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசணும். அப்பா இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டானா இன்னைக்கு என்ன காலம் மாறிடுச்சு. பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணு நான் அவனை தான் லவ் பண்றேன், அவனுக்கு பின்னாடி இந்த மாதிரி சொல்லுது நான் அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்றான். நான் அந்த பொண்ணு சொல்லுது ஒரே சண்டை சண்டைனா சண்டை சாதா சண்டை கிடையாது. நான் சொன்னேன் பொறுமையாரு, விளையாட்டு விஷயம் கிடையாது, வாழ்க்கை ஜாக்கிரதையாரு, இப்போ உனக்கு அருமையா இருக்கும். ஆனா அது பின்னாடி நல்லா இருக்காதுமா, ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ண. உனக்கு என்ன தெரியும் அப்படிதான் இருக்குண்ணா ஏண்டா அதை யோசிமா எனக்கு என்ன தெரியும். சரி ஓகே, நீ நினைச்சு கூட நான் பிறந்தது வந்து பரிசுத்தவான்னு நானும் பண்ணிக்கிறேன். ஏன்னா மைக் புடிச்சதால திடீர்னு பரிசுத்தவானே லவ் அப்படின்னா நடிக்க மாட்டேன், நல்லா தெரியும். நல்லா இருந்துச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் அழுது வந்து நிற்கிறோம். அது சொல்லு ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். இதெல்லாம் நான் சொன்னேன் அன்னைக்கு. வாலிப பிள்ளைங்களா சபையில நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஒரு அண்ணனா உங்ககிட்ட சொல்றேன், எல்லாத்துலேயும் எடுத்தோம் கவுத்தோம் முடிவு எடுக்காதீங்க. ஆமாம், இதுக்கு ஒரு ஆமைனா கர்த்தருக்கு சித்தமான கேளுங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, ஜங்கு ஜங்குன்னு குதிக்காதீங்க. ஜங்கு ஜங்குன்னு வந்துடும். நீ நல்லா இருக்கணும். ஆமாம், சந்தோஷமா இருக்கும். இப்போ கவிதைலாம் வரும், அது மலை இமயமலை போயிடலாம், பறக்கலாம் வானத்துல. அங்க இருந்து என்ன அவங்க இது போய் பாட்டு எழுதுறாங்க பாருங்க. அதுக்கு எனக்கு புரியல, என்ன இது ஒரு குப்பை மாதிரி இருக்கு, இது எப்படா பாட்டை ரசிக்கிறீங்கன்னு தெரியல. காட்டுல போய் வாழ்றாங்க யாருமே அதை அவன் அச்சு ஒன்ன சாப்பிடுவான், நீ அச்சு அவனை சாப்பிடுவான், 2 பேரும் செத்து வருங்க. நல்லா ஜிகி ஜிகின்னு கேட்கறது அவருக்கு தெரியாது, பாஸ்டர் அவரு நமக்கு தெரியும். அவன் என்கிட்ட என்னெல்லாம் பண்ணியிருக்கான், கையில பச்சைலாம் குத்திருக்கான், என் பேர் இது நல்லா ஜாலியா இருக்கும். அப்படியே கேட்கும் அதை கேட்கும் போதே அப்படியே வந்துடுவீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அப்பா என் வாழ்க்கை என்ற கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் மாதிரி ஆகக்கூடாது. எல்லாம் தேவனோட பிள்ளை. ஒரு நான் ஜெபி என் வாழ்க்கை உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கணும், நான் அர்ப்பணிக்கிறேன். நான் தமிழ் 8ஆம் கிளாஸ் பெயின் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் 15 years பேக் எங்கள் ஊர் ஸ்டேஷனில் என்னால் 75 தான் டிமாண்ட். கர்த்தர் அங்கிருந்து மீட்டு நிற்கிது. தகுதியே இல்லாத நமக்கு வசனத்தை கொடுக்குது. சொல்றேன் எல்லாமே முடிஞ்சு நடக்கும்போது பாடி கையை மட்டும்தான் தூக்குறேன். நான் நினைச்சு பார்க்காத இடத்துல தூக்கி வச்சேன். வாழ்க்கை பிள்ளைகளா, சகோதர சகோதரிகளை தம்பி தங்கச்சி, இந்த வாழ்க்கைய ஓவர் பாஸ்ட் மறந்து நல்லா நல்லா வாழ். அதே நினைச்சு யோசிச்சு வீணாக்கினார் வாழ்க்கையை. அவன் சபையை கொடுத்துருக்காரு, நல்ல பாஸ்டர் கொடுத்துருக்காரு. மனம் விட்டு பேசுங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட மனம் விட்டு மனசை கதை வச்சுக்கிட்டு வெளியில சபை, நான் சொல்றேன் முதல் உங்க சபையை வெளியில பத்தி பேசுறது நீங்க நிறுத்து. ஐயா எல்லாம் கரெக்டா சொல்ல வந்தீங்க, இதாங்க ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா முதல்ல உங்க சபையை பத்தி நீங்க பேசக்கூடாது. உங்க சபையில இருக்க தப்ப பேசாது.
இதை போய் இது எப்படின்னா நம்ம தன்னை நம்மளே மண்ணி போடுகிறாரு. சபை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. சபை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நீங்க யார் இப்ப என்ன விஷயம் கேட்டா, இப்போ நடு ரோட்ல வந்து நடுவுல நின்று கேட்கறாங்க எனக்கு கறி கொடு. அந்த காடை அனுப்பி ஒருத்தர் 2 பேர் கொடுங்க. கணக்கு போட்ட கால்குலேட்டர்ல இடம் பத்தல. கறி ஒருத்தருக்கு கேட்கல. பின்னாடி நிக்கிறாங்க லட்சம் கணக்குல. நடு ஆக்சுவலி நான் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணோம். இது நடுவில் ஒரு வேளை கறி வாங்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும், எப்படி பண்ணணும்னா ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. அவர் சொல்றது என் மூளைக்கு கொஞ்சம் கூட எட்டல. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்லி காத்தை திருப்பி விட்டு காடையை கொடுத்துட்டு அவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உனக்கு உன் உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு கேட்கணும் என்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. என்ன சொல்றாரு? மோசே இந்த ஜனம் தொல்லை பண்ணுச்சு, இந்த ஜனம் இனி உன்னை தொல்லை பண்ணாங்க. யோசுவாவே, இனி இந்த ஜனம் உன்னை தொல்லை பண்ணாங்க. இந்த ஜனத்தை நீ மேய்ப்பாய், இந்த மந்தையை நீ நடத்துவாய். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. மோசே விட்டவும் இப்போ இந்த மோசே யோசுவாக்கு என்ன தோணுது? நிறைய டவுட் ஆயிடுது. என்ன இருக்குதான் ஊழியத்துல சோர்வுகள், ஊழியத்துல பிரச்சனை, ஊழியத்துல பாரங்கள் வரும்போது சம்டைம்ஸ் தோணுது ஊழியத்தை விட்டு போயிடலாமா. கொஞ்சம் சீரியஸா பேசுனேன். அப்ப இந்த மாதிரி பேச சீரியஸா இல்லைன்னு கேட்டீங்களா? அதுவும் சீரியஸ் தான். பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வேலை செய்யணுங்களா எல்லாமே. இப்போ 30ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வந்துடும். கரெக்டா? 30ஆம் தேதி 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும். கரெக்டா? நான் ஊழியக்காரங்களுக்கு எப்படி தெரியுமா, அவனுக்கு என்ன வரக்க போதே தெரியாது. கரெக்டாக கையை நீட்ட முடியும். விளையாட்டு விஷயம் ஊழியர்ன்றது வெளியிலேருந்து பார்த்துருக்கேனாப்பா ஜாலியாக இருக்கிறாரு. ஒரு நாள் ஜாலியாக நீ வா வெல்கம் ஒன்று தாராளமாக அழைக்கிறோம். ஒரு நாள் இருந்து பார்த்து அடுத்தது ஆனாப்பா அப்படிங்கிறவங்க நான் அந்த அழைப்பு அவ்வளோ பெருசு. அந்த சொல்ற ஒரு கதையும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அந்த சொன்னா பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்னாரு. அடுத்த ஒரு காரியம் சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அண்ணே, நீங்க ஊழியத்தை சோர்ந்து போயிடலாம். ஊழியர்கள் மற்றவர்களா நீங்க நொறுக்கப்பட்டிருக்கலாம். உங்களோட உதயம் நொறுக்கப்பட்டிருக்கிற வெளியில இன்னைக்கு ஆண்டு விழா இதெல்லாம் கொண்டாடினாலும் உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு பாரம் இருக்குது. கத்தர் பார்க்கிறாரு. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இயேசுவை அழைத்ததே உண்மை உள்ளவர். இயேசுவுக்கு தரிசனத்தை கொடுப்பவர் உண்மை உள்ளவர். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஊழியம் கத்தருடையது. இந்த ஊழியத்தை கத்தர் நடத்துவார். நீங்க உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ மனுஷனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவர் யார்? மோசேக்கு முன்னாடி இந்த பார்வோன்லாம் எதிர்த்தாங்க. பார்வோன்லாம் வந்தாங்க. பார்வோன் சேனை தொடங்குச்சு. கதி தெரியுமா? மோசே தப்பிச்சிட்டான். ஏன்னா மோசேயோட கர்த்தர் கரம் இருந்தது. அதை காட்டில மோசேயோடு கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக மோசேயோடு கர்த்தரே இருந்தார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் அவர் எங்களோட சபையை நடத்துவார்? 10வது வசனத்தை 11வது வசனத்தை படிச்சிடலாம். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரித்துக் கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாட்களே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார். நீங்க பார்த்து அது வரைக்கும் யோசுவா எங்கேயும் பேச மாட்டான். ஆமென். ஆனா கர்த்தருடைய கிளாரிஃபிகேஷன் வந்த பிறகு யோசுவாவா இல்ல, யோசுவா மோசேயோட ஸ்தானத்துக்கு வந்து நின்றான். ஐயோ இப்படி இல்ல, யோசுவா லீடரா வந்து நின்றான். யோசுவா மோசேவா நின்றான். மோசேயோ இந்த தேவன், அதே தேவன் அந்த வார்த்தையை பெற்றவர். இது யோசுவா பார்த்து
வந்துருச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ட்டு மோசே எப்படி அதிகாரம் பண்ணானோ இப்போ யோசுவா அதிகாரம் பண்றான். நீங்க போய் சொல்லுங்க, இப்போ தேவனுடைய வார்த்தை வந்த பிறகு யோசுவாவின் தரம் உயர்த்தப்படுகிறது. சாதாரணமா இருந்த யோசுவா மோசேயின் ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறான். ஹalleluya. போங்கய்யா, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஓகே, எல்லாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒண்ணு மூட்டமா சும்மா சொல்லி பார்த்தேன். சரி, அந்த பொண்ணு முட்டு ஜிப்பெல்லாம் போலாம். இல்லை, இன்னும் கரெக்டா 5 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு. காலம் என்ன சொல்லுவாங்க, பொன் போன்றதா? காலம் பொன் போன்றது. சபை ரொம்ப பிரஷியஸ். நீங்க இருக்க ஒவ்வொரு மணி நேரமும் நீங்க வேலைக்கு வீட்டுக்கு போனா நீ திரும்ப சொல்ற, சபையை விட்டு போகும்போது நீ வரவையோட போகணும், வாக்கு தத்துவத்தோட போகணும். சபைக்குள்ள முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே நீங்க சொல்லணும், நான் சபைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், தேவனுடைய வாக்கு தத்துவத்தை கேட்டு வந்திருக்கேன். உங்க கணவரா என்ன பண்ணாலும் சரி, அதை அமைதலா இருக்கு. இப்ப கணேஷா 16, 17 மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். படிங்க, கொஞ்சம் பொறுமையா படிங்க, தண்ணி குடிச்சு. இது வரைக்கும் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பொறுமையா படிங்க, தண்ணி குடிச்சு படிங்க. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுத்தோம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இது யார் சொல்றதுன்னா, யோசுவா கூட இருக்கிற ஜனம் சொல்லுது. இப்போ மோசேக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உங்களை ஒருத்தரை எதிர்த்து நிற்பது மட்டும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். இது மோசே கிட்ட, இது யோசுவா கிட்ட ஆண்டவர் தனியா பேசின ஒரு காரியம். ஆனா இப்போ இந்த ஜனங்க சொல்லுதுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ கர்த்தர் காட்டினபடி நாங்க நடப்போம். அல்லேலூயா. பெருசா வருது சபையே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இப்போ ஊர்ஜிதமாகுது வேற மனுஷன் முன்னாடி. என்ன சொல்றாரு? நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல அவர் உம்மோடு இருப்பார். உங்களுடைய பாஸ்டரை நீங்க முடிச்சுட்டு போகும்போது கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். உங்களுடைய பாஸ்டரை நீங்க போகும்போது வெல்கம் பண்ணிட்டு போங்க, அவர் மோசேயோடு இருந்தது போல அவர் உங்களோடு இருப்பார். 18வது வசனம் நானே படிச்சிடுறேன். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியங்களிலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரண்பட்டவர்களாகி எவனையும் கொலை செய்யப்பட கடவன் பலம் கொண்டு திருமணதாக இரும் என்றார்கள். இப்போ இந்த ஜனம் சொல்லுது, யோசுவாவை நடத்த போற ஜனம் சொல்லுது, நீ பயப்படாத. இந்த ஜனம் என்ன பண்ணிட்டோம், கர்த்தர் உன் கூட எனக்கு தெரியும், நான் ஓம் கூட நானும் உன் கூட ஊழியத்தை சேர்ந்து நிற்கிறேன். இனி ஆமென் வரும், அல்லேலூயா வரும், நீ எல்லாம் வர தெரியும். நாளை பாஸ்டர் சொல்லுவார், பெண்கள் கூடுகை நாளை வெள்ளிக்கிழமை மாலை எடினுவாரு காக்கா இருக்காரு. அது சொல்லி பாருங்க, என்னப்பா பண்றது, சொல்லி பார்க்க மக்களும் வர மாட்டேங்கிறாங்க. சபைக்கு வா, பெண்களுக்கு ஒரு கூடுகை வைக்கிறாங்கன்னா அது சும்மா போர் அடிக்குதுங்க, அவங்க வேற வேலை கிடையாது. கொஞ்சம் பேசுங்களேன், வேற வேலை இல்லை, எல்லாருக்கும் வேற. உங்களுக்கு வேலை இருக்குதா? இது மட்டும் இருக்குதுயா, உனக்கு வேலை இருக்குதுல்ல, பாஸ்டர்களுக்கும் வேலை. ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா இன்னும் வளரணும், வார்த்தையில வளர்ந்து நீங்க போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு சபையோட மந்தையை பெரிதாக்கணும். அதுக்குதான் கூடுகைகளை வரணும், வார்த்தைகளை போதிக்கும் போது வார்த்தைகளை கவனிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், என்னை யாரும் தள்ள கை வைக்கல, நான் எங்கேயும் உள்ள என்னை வார்த்தை என்னை விடுதலை ஆக்குச்சு.
அவர் வார்த்தை எனக்கு சுகமா இருந்துச்சு. அவர் வார்த்தையில எனக்கு அனுபவம் கிடைச்சது. வார்த்தையில வந்த வார்த்தையினால அவர் நடத்துறாரு. நீங்க தீர்மானம் எடுங்க. பாஸ்டர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யோசுவா மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. நாம இந்த ஊழியத்தில் உங்களுக்கு துணை நிற்கிறோம். நாங்களும் உங்க கூட சந்தோஷமா நம்ம ஊழியம் பண்ணலாம். உடனே நினைச்சு கூட ஊழியன்றது ரூபன் பார்த்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் இல்ல. அப்ப நீங்க வந்து உங்க பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் நம்ம சேர்ந்து ஊழியம் பண்ணலாம். பாஸ்டர் நாங்களாம் வரோம். வாலிப பிள்ளைங்களா என்ன பண்றீங்க கேட்கணும். காலையில் சாயந்தரம் வந்துடணும். டிவி பார்க்கணும் கூடாது. உங்க பாஸ்டர் கிட்ட நீங்க போய் என்னைக்கா சொல்லிங்களா, பாஸ்டர் திருக்கூட்டங்கள் போலாம் பாஸ்டர், நான் சொல்லிட்டா உன்னோட ஒரு உற்சாகம் போயிடுவார். நம்ம பிள்ளைங்க வந்து சொல்லுதுடா ரெடி பண்றவங்களுக்காக என்ன பாஸ்டர் செய்ய மாட்டீங்க. தேவன் கர்த்தர் எதிர்பார்க்கறது ஒரு காரியம் தான். நீ என்னைக்கா சொல்லு பாஸ்டர் நம்ம போலாம், நீ சொல்லி பாருங்களேன். எதுக்கு தெரியுமா கண்ணகி நகரை விட்டு போக கூடாதுன்னு நீ இங்கே பாஸ்டர் நானே விசாக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அந்த போ அது போ, அது தப்பு இல்லை. ஒரு நாள் இருக்குதியா நீ இங்கே இருக்கு. ஏன் தெரியுமா, நாங்க தான் சொன்னோம் தண்டைப்படையில் கத்துறவங்க நல்லா உயர்த்துறாங்க, தண்டைப்படையில் இருக்கிறீங்க. நார்த்து சென்னை முத்திரம் அதிக மாட்டான். நார்த்து சென்னை நார்த்து மெட்ராஸ் அது கிடையாது, வட சென்னைன்றதுக்காக கிடையாது. நான் இருக்கிறதுனால வட சென்னை நாங்க தான் இருப்பேன். நான் என்ன வட சென்னைக்கு அடையாளமா நான் இருப்பேன். கர்த்தர் என்ன உயர்த்துறதா அடையாளம் நான். நம்ம சத்துருவா இங்க தானே இருக்கான். அப்பா யார் அது? நீங்க தானே சத்துருவா இங்க தானே இருக்கானே, இங்க தான் இருக்கான். கண்ணகி நகரியே உன் சத்துருக்கு முன்னாடி உன் தலைய பார்க்கணும் பார்க்கணும். ஊழிய தடிய நினைச்சியா, ஊழிய வளர்ந்த பார். போதகர் அழிக்க நினைக்கிறியா, போதகர் வளர்ந்த பார். அவருடைய குடும்பத்தை அழிக்க நினைக்க விரோதமா பேசுனியா, குடும்பம் வளர்ந்த பார். சபை அழியணும்னு நினைச்சியா, சபை வளர்ந்த பார். ஆத்மாவை வெளில போயிடணும்னு நினைச்சியா, போடா போடியா வளர்ந்த பார். அதுதான் சொல்றேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்ம உயர்த்தி பாரியா. நான் காலி பண்ண போயிடுறேன். இங்கே இரு, உயர்வை எல்லா சனமும் பார்க்கணும். உயர்வை எல்லா சனங்களும் பார்க்கணும். ஏன்னா நீ தேவனோட பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளணும். அப்ப பிரைஸ் அல்லாஹ், கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். நான் கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப முடியல ஐயா, அதுக்கப்புறம் வேற வசனத்தை எத்தனை போறீங்கன்னு இல்ல, நானே முடிச்சிடறேன். இப்ப முடியும். கொஞ்சம் எடுத்துருங்க, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. லைவ் போயிட்டு இருக்கா போதா? ஒரே ஒரு காரியம் மட்டும் நம்ம சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம நேரம் போகலாம். பிரைஸ் எல்லாம் உட்காருங்க. 1 நிமிஷம் நான்